அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். நேற்று நம்ம நெஃப்டியில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோமோ அதுதான் நடந்திருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு திருப்பி இறங்க தான் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி அங்கே போயிட்டு திருப்பி மார்க்கெட் இறக்கிட்டாங்க. எண்டில் ஓப்பனிங் வந்து லோயரில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம டெலிகிராம் சேனலில் ப்ரீமியம் சேனலில் இருந்து நம்ம ஃப்ரீ சேனல் எல்லாத்துலேயுமே நான் வந்து காலையில் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் வந்து 50 பாயிண்ட் டவுனில் தான் இருந்துச்சு. அதனால் நம்மளதும் வந்து அந்த அளவு தான் டவுனில் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் ஓப்பன் லோயரில் ஆகிட்டு ஆஃப்டர் ஓப்பனிங் தி லோயர் இட் வில் ட்ரை டு கோ அப்சைட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்கோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி 25150 25220 200 வரைக்கும் போகுன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அது அந்தளவுக்கு போகலை. ப்ரீவியஸ் ஐக்கிட்ட நியர் ப்ரீவியஸ் ஐக்கிட்ட 25115 கிட்ட வந்துட்டே வந்து மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை நம்ம கிளியராக ஆன்லைனில் நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம கிளியராக அப்டேட் பண்ணியிருந்தோம். அதை வந்து அந்த ரேஞ்சு போனோடனே வந்து மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நோ ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டோம். நம்ம கரெக்டாக 1:37 அமைச்சிருக்கிறோம் நம்ம மெசேஜ். 1:37 பார்த்தீங்கன்னா 25,039 என்னமோ இருந்துச்சு. அங்கேருந்து கண்டினியூ ஃபால் தான் இருந்துச்சு. நம்ம சொல்லியிருந்தோம், கிளியராக சொல்லியிருந்தோம் 24970 மேலே இருந்துச்சுன்னா இன்னும் ஃபர்தர் ஃபால் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழேயே நமக்கு அதுக்கு கீழே வந்து கரெக்டாக 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஃபால் ஆகிருக்கு. இது மாதிரி நம்ம வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் லைவாக அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் ஃப்ரீ சேனல்லையுமே வந்து இந்த மாதிரி மெயினான அப்டேட்லாம் நான் வந்து இப்போ கொடுத்துட்ருக்குறேன். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் யாருமே வந்து லாஸ் ஆகக்கூடாது. அட்லீஸ்ட் வந்து கெயின் பண்ணாட்டியும் கூட நம்ம இருக்கிற கேபிட்டலை வந்து லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃப்ரீ சேனல் வாட்ஸ்அப்பு டெலிகிராமு எல்லாத்துலேயுமே ஃப்ரீ சேனல்லேயே வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் அப்டேட்லாம் வந்து நான் இந்த மெசேஜ்லாம் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு. பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ்லாம் நான் ஃப்ரீ சேனல்லையுமே கொடுத்துட்டேன். நான் உங்களுக்கு இது மாதிரி மெசேஜ் வேணும்னா நம்ம ஃப்ரீ சேனல்லே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நேற்று சொன்னது என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம். இப்போ ஃபர்தராக வந்து நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட்டில் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ கரண்ட் வேல்யூ வந்து 24,950 கிட்டே இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நாளைக்கும் வந்து ஒரு டவுன்ஃபால் இருக்கும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறோம். இது வந்து இந்த டவுன்ஃபால் கண்டினியூ ஆகி 24,750 கிட்ட வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து டபுள் பாட்டம் மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து பையில் தான் இருப்பாங்க. இங்கே வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஃப்ளோட் ஆக வாய்ப்பு இருக்குது. இதிலேருந்து இதுக்குள்ளே சைடுவேஸ் மாதிரி மார்க்கெட் வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ நாளைக்கும் வந்து மார்க்கெட்டு டவுனில் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதுதான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு உள்ள ட்ரெண்டு. அடுத்து பேங்க் நிஃப்டி என்னன்னு பார்ப்போம். பேங்க் நிஃப்டி நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான். ஆக்சுவலாக இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் எங்கிட்டு போகும்னே தெரியாது. நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ஃப்ளோட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் 51,500 கிட்ட போயிட்டு திருப்பி கீழே வந்துட்டுருக்குறாங்க. இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து இதுக்குள்ளேயே தான் ஃப்ளோட் ஆகிட்டுருக்கு. இன்னும் எந்த பிரேக் அவுட்டும் நடக்கலை. ஏதாவது ஒரு பிரேக் அவுட் நடந்தால் தான் எங்கிட்டு போகுங்கிறத நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும். நம்ம அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் இதுதான் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணிக்கங்க. லைவாக வந்து நம்மளுக்கு சப்போர்ட் வேணும், ஓவரால் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லையுமே வந்து கொடுத்துட்றோம். வேணுங்கிறவங்க அந்த லிங்க்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஜெயம் ட்ரேடர்ஸ் இந்தியன் மார்க்கெட்னு இருக்கும் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில். அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெயினான அப்டேட்லாம் வந்து நம்ம மெயினான இம்பார்ட்டன்ட் லெவல்லாம் பிரேக் அவுட் நடக்குது அப்படின்னா அதுலேயும் அப்டேட் பண்ணுவோம். அதுலேயும் நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. இது மாதிரி அப்டேட் வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்து கிடைக்கணும்,
நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட ப்ரீவியூ அடுத்த நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரீவியூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் அட்லீஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட நம்மள ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட்டில் யாரும் லாஸ் பண்ணக்கூடாது, அதுதான் நம்மளோட மோட்டிவ். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. தேங்க்யூ.